ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சர்க்கிட் கிட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு அழகாக எப்படி இந்த சர்வோ மோட்டரை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணேன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் எப்படி உங்கள் சர்வோ மோட்டர் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சர்க்கிட் கிட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து மூணே பொருள் தான். வந்து அர்டினோ, அப்புறம் வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், அப்புறம் வந்து ஒரு சர்வோ மோட்டர். ஆக்சுவலி சர்வோ மோட்டர் வந்து என் ரோபோட் ஆமில் கனெக்டாக இருக்கிறதுனால தனியாக எடுக்க முடியல. ஓகே கேஸ், இப்போ பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டினோ எடுத்து பிரெட் போர்டில் பின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்கள் பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி உள்ளே பின் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபியூ ஜம்பர் வயர்ஸ் தேவைப்படும். இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் 3 பின்ஸ் இருக்கும். 1 2 3 இருக்கா? இந்த 3 பின்ஸில் ஃபர்ஸ்ட்டு பின் எடுத்து இல்லை இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அப்போ கிளியராக தெரியும். நம்ம வந்து கிரவுண்டில் பின் பண்ணிடலாம். அப்புறம் இந்த லாஸ்ட்டு பின் எடுத்து நம்ம 5 வோல்ட்ஸ் பின்னிங்க அப்படின்னால இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடுங்க 5 வோல்ட்ஸில். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் வருது பார்த்தீங்களா, நடுவில் இருக்கிற பின்னு பார்த்தோன்னா அதுதான் நம்மளோட சிக்னல் அவுட்டு. அதான் வந்து நான் அனலாக் சிக்னல் வெளியில் வரும். அது வந்து இப்போ நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிடக்கூடாது. நானும் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருந்தேன் என்ன தப்புன்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அனலாக் சிக்னல் தானே எப்போவுமே வந்து பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து வர்றது வேரியபிள் வோல்டேஜ் வரும். இப்போ நான் வந்து டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு வேல்யூஸ் வேறு மாதிரி வரும். இதே அனலாக் பின்னில் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு வேறு வேல்யூஸ் வரும். நான் என்ன பண்ணிவிட்டு டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு அனலாக் பின்னில் வேல்யூஸ் தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நான் வந்து டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணிடுறாதீங்க, அனலாக் பின்னில் கனெக்ட் பண்ணுங்கள். நான் A4 கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சர்வோ மோட்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த சர்வோ மோட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த சர்வோ மோட்டர்லேயும் 3 பின்ஸ் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி 3 ஜம்பர் வயர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்வோ மோட்டரில் எல்லோ பின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் எப்படி சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணுறதுங்கிறது. அதோட லிங்க்கை நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ வந்து இந்த எல்லோ ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து சிக்னல் ஒயர். இதான் என்ன ஆங்கிள் வைக்கணுங்கிற சிக்னல் வரும். நான் அதை எடுத்து D9 குத்திக்கிறேன். D9 டிஜிட்டல் பின் 9. நீங்கள் வந்து திருப்பி அனலாகில் பின் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து 5 வோல்ட்ஸ் பின், பவர் இன். அப்புறம் இந்த எல்லோ ஒயர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரௌன் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் வந்து கிரவுண்டு. ஓகே, கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே கேஸ், இவ்வளோ சர்க்கியூட்டு, ஈஸி சர்க்கியூட், சிம்பிள் சர்க்கியூட். அவ்வளோதான், நம்ம பில்ட் முடிஞ்சிச்சு. வாங்க கோட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே கேஸ், நம்ம கோட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம பொட்டன்ஷியோமீட்டரோட வேல்யூஸ் நம்ம ரீட் பண்ணுவோம்ல, அந்த வேல்யூஸ் வந்து எல்லாமே 200, 248, 210 அந்த மாதிரி பெரிய பெரிய வேல்யூஸாகவே இருக்குது. ஆனால் நம்ம சர்வோ மோட்டருக்கு வந்து 0 to 180ங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் வேணும். ஏன்னா வந்து இது 180 டிகிரிக்குள்ளே தானே ஸ்பின் ஆகிட்டு வரும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஆங்கிளே கிடையாது. 180 டிகிரி கிடையாது, 360 ஆக்சுவலி. இங்கே வந்து நான் தப்பாக போட்டேன், 360. வந்து அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக சின்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷன் போட்டிருக்கேன். அது என்னென்னா, உள்ளே வர அனலாக் வேல்யூவை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ நம்ம வந்து 0 to 180க்குள்ளே வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிடணும் நம்மளுக்கு ஈஸியாக. அதை 10ஆல் டிவைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சர்வோ மோட்டர் அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த வேல்யூவை. இதுதான் வந்து இதோட எக்ஸ்ப்ரெஷன். இதை நம்ம வந்து கோடில் வந்து ஃபீட் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து கோட ஆரம்பிக்க போகிறதில்ல, ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறதில்ல. நம்ம வந்து சர்வோ மோட்டார் ஸ்கெட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்து இந்த சர்வோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஸ்வீப் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்வோ மோட்டரோட கோடை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் கோடிங்கே. நம்ம அதில் இருக்கிற தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். இந்த பார்ட் நமக்கு தேவைப்படாது, தனியாக தான் அடிப்போம், டைப் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் அதெல்லாம் தேவைப்படும். இந்த சர்வோவோட லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து சர்வோ மோட்டரை வந்து மைசர்வோன்னு நேம் பண்ணுது. இது வந்து பொசிஷனுங்கிறத இன்டீஜர்னு கன்சிடர் பண்ண வைக்குது.
இது வந்து சர்வோ மோட்டரை வந்து பின் 9 தான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கு. பின் 9 சர்வோ மோட்டரோட சிக்னல் பின்னுக்கு அவுட்புட் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து பின் 4 அனலாக் பின் 4 நம்ம வந்து அவுட்புட் இன்புட்டாக வச்சுக்கலாம். அதில் தான் நம்ம பொட்டன்ஷியோமீட்டரோட அவுட்புட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பின் மோட் A4. நம்ம வந்து டிஜிட்டல் பின்னா டின்னு நார்மலாக 4ன்னு போட்டுருவோம். ஆனால் அனலாக் பின்னுங்கிறதுனால நம்ம A4ன்னு போடுறோம். வந்து அவுட்புட். ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் கோடுக்கு போகலாம். இங்கே வந்து நான் ஒரு எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அனலாக் இன்புட் டிவைட் பை 10ங்கிறது தான் வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி தரும் அந்த இன்புட்டு வோல்டேஜஸ் அப்படின்ட்டு. அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு கேப்ஸ் வந்துச்சு. பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு அனலாக் ரீட் A4. இது வந்து அனலாக் ரீட் பண்ணுது A4. இப்போ வந்து டிவைடட் பை 10 இது பண்ணுறப்ப அது டிவைட் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து பொசிஷன் தான் நம்மளோட ஆங்கிள். இதை வந்து மைசர்வோ டாட் ரைட் மைசர்வோ டாட் ரைட்னா சர்வோ மோட்டரை வந்து அந்த ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது. இப்போ வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வந்து சர்வோ மோட்டரை வந்து பொசிஷனில் இருக்கிற ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது. ஓகே கைஸ், கோடிங் பார்ட் முடிஞ்சாச்சு. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து கோட ஆரம்பிக்க போகிறது இல்லை. ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறது இல்லை. நம்ம வந்து சர்வோ மோட்டார் ஸ்கெட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்து இந்த சர்வோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஸ்வீப் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்வோ மோட்டரோட கோடை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் கோடிங்கே. நம்ம அதில் இருக்கிற தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். இந்த பார்ட் நமக்கு தேவைப்படாது, தனியாக தான் அடிப்போம், டைப் பண்ணுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் அதெல்லாம் தேவைப்படும். இது சர்வோவோட லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து சர்வோ மோட்டரை வந்து மைசர்வோன்னு நேம் பண்ணுது. இது வந்து பொசிஷனுங்கிறத இன்டீஜர்னு கன்சிடர் பண்ண வைக்குது. இது வந்து சர்வோ மோட்டரை வந்து பின் 9 தான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கு. பின் 9 தான் சர்வோ மோட்டரோட சிக்னல் பின்னுக்கு அவுட்புட் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து பின் 4 அனலாக் பின் 4 நம்ம வந்து அவுட்புட் இன்புட்டாக வச்சுக்கலாம். அதில் தான் நம்ம பொட்டன்ஷியோமீட்டரோட அவுட்புட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பின் மோட் A4. நம்ம வந்து டிஜிட்டல் பின்னா டின்னு நார்மலாக 4ன்னு போட்டுருவோம். ஆனால் அனலாக் பின்னுங்கிறதுனால நம்ம A4ன்னு போடுறோம். வந்து அவுட்புட். ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் கோடுக்கு போகலாம். இங்கே வந்து நான் ஒரு எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அனலாக் இன்புட் டிவைட் பை 10ங்கிறது தான் வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி தரும் அந்த இன்புட்டு வோல்டேஜஸ் அப்படின்ட்டு. அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு கேப்ஸ் வந்துச்சு. பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு அனலாக் ரீட் A4. இது வந்து அனலாக் ரீட் பண்ணுது A4. இப்போ வந்து டிவைடட் பை 10 இது பண்ணுறப்ப அது டிவைட் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து பொசிஷன் தான் நம்மளோட ஆங்கிள். இதை வந்து மைசர்வோ டாட் ரைட் மைசர்வோ டாட் ரைட்னா சர்வோ மோட்டரை வந்து அந்த ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது. இப்போ வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வந்து சர்வோ மோட்டரை வந்து பொசிஷனில் இருக்கிற ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது. ஓகே கைஸ், கோடிங் பார்ட் முடிஞ்சாச்சு. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்.
ஓகே கைஸ், இப்போ இந்த கோட் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த அவுட்புட் இங்கே காட்டும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாறுது பாருங்கள். பொட்டன்ஷியோமீட்டர் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. அது கரெக்டாக பின்னில் ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல்